டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்கள் தயாரிக்கும் குழுவினருக்கு அரசியல் கேள்விகளை தவிர்க்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் தெரிவித்துள்ளார். அரசியல் கேள்விகளை சேர்ப்பவர்கள் கேள்வி தயாரிக்கும் குழுவிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் சனிக்கிழமை நடைபெற்றுள்ள நிலையில் புதிய தலைமுறை செய்தியாளர் வீரகுமாருக்கு பிரபாகர் அளித்த நேர்காணலை இப்போது காணலாம். இந்த விடைத்தாள் திருத்தக்கூடிய பணி, தேர்வு முடிவுகள் இதெல்லாம் எப்போ சார் வெளியே வரும்? இதற்குடைய பணிகள் எப்போ தொடங்க போறோம்? இந்த விடைத்தாள் ஓஎம்ஆர் மெத்தட் விடைத்தாள்னால கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம திருத்தலாம். டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட ஃபாஸ்ட்டாக நம்ம திருத்தலாம். ஆனால் எழுதின நம்பர் ரொம்ப ஜாஸ்தி, ஏற்கனவே 14 லட்சம் பேர் எழுதுறதுனால இதை திருத்துறதுக்கு ஒரு 3 மாதம். இதில் திருத்துறது மட்டும் கிடையாது, நம்ம ஆன்சர் போட்டு அதுக்கு மாணவர்கள்ட்ட அப்ஜெக்ஷன் நம்ம கால் ஃபார் பண்ணணும். இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கரெக்ட் தானு சொல்லிட்டு மாணவர்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம எக்ஸ்பர்ட் பேனல் வச்சு அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். இதுதான் சரியான விடைன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 20 நாள் நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் திருத்துறதுக்கு ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ரேங்க் லிஸ்ட் ரிசர்வேஷன் அடிப்படையில் எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. இப்போ விஏஓனா பார்த்தீங்கன்னா விஏஓ போஸ்ட்டுக்கு 215 வேகன்சி இருக்குது. அதில் எவ்வளோ பிசி, எவ்வளவு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு அதுக்கு தக்கபடி மெரிட் லிஸ்ட் எடுக்கணும். இதுக்கு ஒரு மாதம் ஆகும். ஸோ மொத்தத்தில் ஒரு 3 மாத காலத்தில் நம்ம ரிசல்ட் வெளியிட்டு இதுக்கான வேலைவாய்ப்பு வழங்கிட முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கேள்விகளை பொறுத்தவரையில் சர்ச்சைக்குரிய கேள்விகள், அரசியல் கேள்விகள் ஏதாவது 1-2 எப்பயாவது கேட்கப்படுது. அது பெரிய விவாதத்துக்கு உள்ளாகுது. இந்த தடவை அது மாதிரியான கேள்விகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறதா? அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கோம்? ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ், பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் தற்கால வரலாறு, அரசினுடைய திட்டங்கள் இதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் அரசு சிலபஸில் இருக்கிறதுனால அது ஆசிரியர்கள் ஒவ்வொரு கோணத்தில் பார்த்து எடுக்கிறப்போ சில சமயம் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது சர்ச்சைக்குரிய மாதிரி தெரியுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்டர்டேக்கிங் ஆசிரியர்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கோம். இதையும் மீறி யாராவது 1-2 பேர் அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கேள்விகளை செட் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அவங்களை நாங்கள் டிபார் பண்ணிடுறோம். சிம்பிளிஃபைடு ஓஎம்ஆர் கொண்டு வந்திருந்தோம். அது எப்படி நமக்கு உதவியாக இருக்கா? அப்டேட்டட் கொண்டு வந்ததுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக சார் இருக்குது? இப்போ இந்த ஓஎம்ஆரில் மாணவர்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா நிறைய அவங்களுக்கு நம்ம கண்டிஷன்ஸ் போட்டிருந்தோம். அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 பக்கத்துக்கு பேக் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். தேர்வு எழுதக்கூடிய ஒரு பதட்டத்தில் மாணவர்கள் அதை ஒரு 10 நிமிஷத்தில் படிக்க முடியுங்கிறது ஒரு இயல்பான காரியம் அல்ல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷனாக ரியர் பேஜில் சுருக்கிட்டோம். எவ்வளவு கேள்விகள் மாணவர்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்குறோம். இது மாதிரி நிறைய சிம்பிளிஃபை பண்ணனால இனிமேல் தவறுகள் குறையும், எங்களோட திருத்துற ஸ்பீடும் கூடாயிடும் நாங்கள் நினைக்கிறோம். குரூப் 4 தேர்வு தொடர்பாக பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் செய்தியாளர் வீரகுமார்.